வணக்கம். வணக்கம் தம்பி. அந்த அறிமுகத்துக்கு வணக்கம். மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். மேடையிலையும் எல்லாரும் என்னோட நண்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க. பட்டு வாழ்க்கையில் ஒகேஷ்னலாக அற்புதங்கள் நிகழுது. அந்த வகையில் மருது அண்ணா அவர்கள் மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டராக இருக்கிறது ஒரு அற்புதமான நாங்கள்லாம் ரொம்ப நாளாக நினச்சது அது நடந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள். எல்லாருமே என்னுடைய அருமையான நண்பர்கள். இப்போ ஸ்ரீனிவாசன் கூட அழகாக பேசினார். நான் நினச்ச நிறைய விஷயங்களை அவர் டச் பண்ணார். அதாவது ஒரு அமரந்தா அவர்கள் சொன்னதையும் நான் மனசில் வச்சுருக்கேன். அதாவது ஒரு இப்போ இவர் காட்ஃபாதர் பற்றி பேசினதுனால அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது கொப்பலாவுடைய காட்ஃபாதர் முதல் பாகம், அப்புறம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஏன்னா பொதுவாக எல்லோரும் பார்த்துருக்கக்கூடிய படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். அப்புறம் 2வது பாகம் எடுத்தார், அப்புறம் 3வது பாகம் எடுத்தார். அதுக்கு ஒரு அடிநாதமாக நம்ம பார்த்தோம்னா அதை ஒரு கேபிட்டலிஸ்ட் கிரிட்டிக்காகவும் நம்ம பார்க்கலாம். அதாவது முதல் பாகத்தில் அந்த அவங்களுடைய குடும்பம், அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க, அந்த டெத்து, தம்பியை அண்ணனை சுட சொல்கிறான். அப்புறம் 2வது வரையில் அவன் கம்யூனிட்டி, இட்டாலியன்ஸுங்கிற கம்யூனிட்டி எல்லாமே உடையுது எல்லாமே. அப்புறம் நம்ம அல்டிமேட்டாக வரையில் இட்டாலியன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான, ஏன்னா வேட்டிக்கனை சூழ்ந்து தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ரிலீஜியன் ரொம்ப மையமாக இருக்குது. அப்போ ரிலீஜியனே உடைக்கிறார். ஸோ அவர் தான் அங்கே சொல்ல வர்றது என்னென்னா, மணின்னு வரையில் இந்த எல்லாமே உடைஞ்சு போயிடுது, ஒரு கேபிட்டலிஸ்ட் கிரிட்டிக்காகவும் இருக்காது. அப்போது அதில் அந்த மாதிரி ஒரு படங்கள் இப்போது 3வது சினிமாவின் கூறுகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போ லாட்டின் அமெரிக்கன் டைரக்டர்ஸ், சிந்தனையாளர்கள் என்ன கிரிட்டிசிசம் வைப்பாங்கன்னா, இது முக்கியமான படம், நோ டவுட். ஆனாலும் என்ன, அல்டிமேட்லி அது ஒரு கார்ப்பரேட் பர்பஸை தானே சர்வ் பண்ணுது இல்லையா? அதாவது ஒரு ஸ்டூடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பேரமௌண்ட் பிக்சர்ஸ், அதுக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அப்போ அது திருப்பி அந்த பணம் ரீசைக்கிள் ஆகி ஒரு கேபிட்டலிஸ்ட்டை தான் அது சர்வ் பண்ணுது. அதுதான் அவங்களுடைய கிரிட்டிசிசமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஹாலிவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் நோ டவுட் கமர்ஷியல் சினிமா ஒரு பெரிய அங்கம் வகிக்குது. பட் அமெரிக்கன் சினிமா அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வெவ்வேறு இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிளாக் அமெரிக்கன்ஸுடைய நம்ம படங்கள் எடுத்தோம்னா, அந்த காலத்தில் சார்ல்ஸ் பர்னட்னு டைரக்டர் இருந்தார். ஸ்பைக்லிக்கெலாம் முந்தைய ஒரு காலகட்டத்தில் அவர் கில்லர் ஆஃப் த ஷீப்னு எடுத்திருக்கார் படம். நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த படம். இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் கண்டிப்பாக 3வது சினிமாவின் கூறுகள் அதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லைஃப்பை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ பர்னட் ஒரு முக்கியமான டைரக்டர். ஸோ வெவ்வேறு, அதாவது இப்போ அதே மாதிரி இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் சினிமான்னு எடுத்தோம்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்னா, இப்போ பெருவாரியாக ஒரு 80லேருந்து எடுத்தோன்னா விஹெச்எஸ், அப்புறம் டிவிடி, அப்புறம் சிடி, இதெல்லாம் ஒரு எஜுகேஷ்னல் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு $200 to $400 வரைக்கும் யூனிவர்சிட்டிஸ் வாங்குவாங்க. ஒரு 200 to 400 யூனிவர்சிட்டிஸ் வாங்குவாங்க. அப்போ அதை வச்சு தே குட் சர்வைவ், தே குட் கீப் மேக்கிங் ஃபிலிம்ஸ். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் இருந்தது. இப்போ அதில் இப்போ நம்ம பார்த்தோன்னா முக்கியமான டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரக்கேஜ்லேருந்து மாயாடர்ன்லேருந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ தற்கால அப்ராம் பொலான்ஸ்கி பொய்டிக் ஃபில்ம் மேக்கர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜேம்ஸ் பெனிங்கோட கலிஃபோர்னியா ட்ரையாலஜி ரொம்ப முக்கியமான படங்கள். ஸோ அது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. பட் அதோடைய முக்கியமான கூறு என்னென்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அதோடைய ஒரு முகமாக இருக்காது. அதை நம்ம டினை பண்ண முடியாது. அப்போ அதை ஒரு ஃபஸ்ட் சினிமா அப்படிங்கிற ஒரு இதில் அதை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம யூரோப்பியன் சினிமா அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ அது ஒரு இப்போ ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டூர் சினிமாவாக இருக்குது. நம்மளே பேசையில் குதாடுடைய சினிமா, த்ருஃபோவுடைய சினிமா அப்படி தான் நம்ம பேசுவோம். ரிவத்துடைய சினிமா, ரோமருடைய சினிமா, இந்த மாதிரி. ஸோ அதில் இவங்க என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா, அதாவது அவங்களுடைய அரசியல் அணுக்கமாக இருக்குது. பர்டிகுலர்லி கோதாடுடைய அரசியல்
சானிமேஸ்க்கெலாம். ஆனால் என்னென்னா அது வந்து அழகியல் சார்ந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சானிமேஸ் வந்து அல்டிமேட்லி வந்து இது வந்து ரோச்சா ஆணித்தரமாக சொல்கிறாரு, அல்டிமேட்லி வந்து அது ஒரு சிந்தனையாளர்களுக்குடைய உடைய படமாக இருக்குது, மக்களை வந்து ரீச் பண்ணக்கூடிய படமாக இல்லை, அப்படி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறார். ஸோ அதிலேருந்து தான் அவங்களோட ஒரு இயக்கத்துலேருந்து ஒரு இயக்கம் வர மாதிரி அந்த தேர்ட் சினிமா மூமெண்ட் வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மக்களுக்கான சினிமாவாக இருக்கணும், அதுதான் அவங்களுடைய மெயின் இதுவாக இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட இருந்தே பணத்தை எடுத்து அப்போ ஜான் அப்ரஹாம் வந்து அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம். இப்போ அவர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இண்டிகோகோ அல்லது கிக் ஸ்டார்டர் பற்றி பேசுகிறோம், க்ரௌட் சோர்சிங் பற்றி பேசுகிறோம். ஆனால் ஜான் வந்து அப்போவே அதை செஞ்சார். மக்கள்கிட்டேருந்து காசை வாங்கி படத்தை எடுத்து மக்களுக்கே போய் காமிச்சார், அந்தந்த வில்லேஜில் போய். அது ஒரு பெரிய அது வந்து ஒரு மூன்றாம் சினிமாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லுவேன், இந்தியாவில் நடந்த விஷயமா ஜான் செஞ்சது. ஸோ அந்த வகையில் அவங்க மாறுபடுறாங்க. அதாவது இப்போது பொதுவாக வந்து இன்றைக்குமே நம்ம பார்த்தோன்னா ஐரோப்பியன் ஆர்ட் சினிமா எப்படி சர்வைவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ கொஞ்சம் அது வந்து நீர்த்து போயிடுச்சு, முன்ன மாதிரி அவ்வளோ ஈஸியாக இல்லை. பட்டு அது ஹெல்த்தியாக இருந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க படத்தை பண்ணுறாங்க, உடனே அது ப்ரீமியர் ஆகும் டெலிவிஷனில். அப்போ அதிலிருந்து அவங்களுக்கு அதுக்கு முக்கியமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். ஏன்னா அவங்க ஒரு மாடஸ்ட் பட்ஜெட்டில் தான் பண்ணுறாங்க. ஒரு தம்பி லின்னு சொன்ன மாதிரி மாடஸ்ட் பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. அப்போ என்ன அது அங்கே வெவ்வேறு டெலிவிஷன் நெட்வொர்க் இருக்குது. இப்போ ZDF, ஆர்டே, ஒன்று 3 கண்ட்ரிஸ்க்கு ஒரு கொலாபரேஷன் இருக்கும். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாண்ட், அல்லது ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ப்ரீமியர் பண்ணையிலேயே அந்த பணம் வந்துடும். அப்போ ஃப்ரெஞ்சு டெலிவிஷன் வேறு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அது வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு ஒரு அப்போ அடுத்த படத்தை அவர் எடுக்க முடியும். இப்போ உதாரணம் நம்ம பார்த்தோன்னா தொடர்ந்து படங்கள் எடுக்காத ஒரு காரணம், அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணார். முக்கியமாக அவருடைய பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் அந்த மாதிரியான இது இல்லை, ஏன்னா சென்சார்ஷிப்பாகவும் காமிக்க மாட்டாங்க, இப்போ ஃபெஸ்டிவல்ஸில் ஓட்டுவார். ஸோ அதனால் அவரும் வந்து கஷ்டப்படாமல் எடுத்தார் நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. வேற இப்போது லாட்டின் அமெரிக்காலாம் எடுத்தால் அப்படி கிடையாது. ஏன்னா அங்கங்கே வந்து இப்போ அதோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். இப்போ அலண்டே மாதிரி ஒருத்தர் வர்றாருன்னா தென் சிஏ கிரியேட் சம் ஸ்பைரல்ஸ்னு ஒரு அருமையான படம் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் காலத்தில் ஃபெஸ்டிவல்ஸில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கல, அதாவது அவங்க அமெரிக்கன் பீரியட் வந்து டைரெக்டாக எஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஜியோ பாலிட்டிக்ஸு, அவங்க வந்து அதை கண்ட்ரியோட கண்ட்ரி சேர்ந்து இருக்கிறாங்க இல்லையா, சவுத்தில் இருக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக அவங்க வந்து அதுக்கு பாதிப்பு உள்ளானாங்க. ஸோ அப்படி இருக்கையில் வந்து இவங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வருது, அதை எப்படியாவது கலைச்சிடுறாங்க பணத்தை வச்சு. அப்போ என்ன அது அங்கே உள்ள டைரக்டர்ஸ் வந்து அரசுக்கு எகெயின்ஸ்டே அவன் மோத வேண்டியிருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்டை விடுங்க இல்லையா. இப்போ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயம், தட் ஹவு டு ஈவன் மேக் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க பண்ண விஷயங்கள் அதனால் வந்து ரொம்ப நம்ம நினைவு கூற வேண்டியது. இப்போ இன்றைக்கி எல்லோரும் பேசின டைரக்டர்ஸ் சிந்தனையாளர்கள், இப்போ கிளாபர் ரோச்சா அவருடைய இப்போது பிளாக் காட், ஒயிட் டெவில்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது அவருடைய படங்கள். குயர்னிகா, முக்கியமான டைரக்டர் எலியா பற்றி பேசினாங்க, அவருடைய எல்லா படங்களுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ மெமரிஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட், இப்போ அதுலேயே நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது. இப்போது டாக்மேல வந்து லார்ஸ் வான் ட்ரையர் வந்து சொல்கிறாரு, லைட்டே யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, மியூசிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அது அவங்களே மீறிட்டு தான் இருப்பாங்க. ஒரு பிரகடனம் இருக்குன்னா அதோட எல்லா பாயிண்ட்டும் வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி படங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ஆதர்ஷ நிலைப்பாடு, ஒரு ஐடியல் நிலைப்பாடு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அது எல்லாத்துக்கும் வச்சு அவங்க பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் அது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கைடு மாதிரி இருக்குது, ஒரு மேப் மாதிரி இருக்குது, இப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரீதியில் பார்க்கல, இப்போ மெமரிஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் பார்த்தாலே எலியாவோட படத்தில் பெரிய ஒரு ஃபினஸ் இருக்கும், ஆக்சுவலி டெக்னிக்கல் ஃபினஸ் பார்க்கல. அதே மாதிரி சப்ஜெக்டையும் அவர் அப்படி தான் எடுப்பார். அதாவது அதில் வந்து அந்த மெயின் கேரக்டருடைய ஃபேமிலி எல்லாம் அமெரிக்கா போயிடுது. அப்போ அவனுக்கு வந்து அவன் ஒரு எலிட்டிஸ்ட்டாக இருக்கிறான், அவன் ஒரு வெல்தியர், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆளாக இருக்கிறான். அப்போ அவனுடைய சிந்தனையில் வந்து எதிர்மறையான புரட்சி சார்ந்த விஷயங்கள் இப்படி தான் அவர் சூஸ் பண்ணி போகிறார் நம்ம எலியாவுடைய படங்களில் பார்த்தா. ஸோ என்ன ஆகுதுன்னா அதுலேயும் பலதரப்பட்ட படங்கள் இருந்திருக்கு. தேர்ட் சினிமா நம்ம எடுத்தோன்னா அப்போ அதில் என்ன ஆகுது, அதோட ஸ்பிரிட் இருக்கா, அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. ஒரு தேர்ட் சினிமாக்கான ஸ்பிரிட் இருக்கா படத்தில், அதுதான் முக்கியமான. ஸோ அப்படி பார்க்கையில் வந்து
யூகேயில் இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க, சங்கீதா சென். அவங்க இப்போ ஒரு 2 வருஷம் முன்னால் அவங்களுடைய டெசர்டேஷன் எழுதுனாங்க. அதில் ஒரு பேசிக் ஒரு மெயின் ஆர்கியூமெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லெஃப்ட் சார்ந்த சிந்தனையிலேருந்து வரக்கூடியவங்க. ஒரு மெயின் ஆர்கியூமெண்ட்டே என்னென்னா வந்து மிருணால் சென் வந்து இந்த தேர்ட் சினிமா கோட்பாடுகள்லாம் வரதுக்கு முன்னாலேயே தேர்ட் சினிமாவை எடுத்தார் அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாங்க அவங்க வந்து. அப்போ அதுக்கு வந்து அவங்க தரவுகள் கொடுக்குறாங்க, அருமையான ஆர்கியூமெண்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஒத்துக்கக்கூடியதாக வேண்டியதாகவும் இருக்குது. இப்போ மிருணாலுடைய படங்கள் நம்ம பார்க்கையில் அவருடைய அரசியல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, அவருடைய முதல் படத்திலேருந்து இந்த மாதிரி. ஸோ அதை தான் நான் சொல்லுவேன். அதாவது இப்போ தேர்ட் சினிமா அல்லது இப்போது நியூ வேவ் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஸ்பிரிட்டை தானே அது சொல்லுது இல்லையா? ஒரு ஸ்பிரிட் என்ன, நியூ ரியலிசம் அப்படின்னா இந்த ரியலிசத்தை வச்சு ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வாழ்க்கையை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஸோ அந்த யதார்த்தத்தை வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 சைட்லேயும் தான் அடி. ஒன்று போர் நடக்குது, அதோட இழப்பு. 2வது முசோலினி அங்கே இருக்கான்னு அமெரிக்கா போய் குண்டு போடுது. ஸோ 2 சைடு வகையிலையும் 2 இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவு அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ அந்த இடிபாடுகளுக்கு பின்னணியிலேயே வந்து வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஸோ அதை தான் எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ பைசைக்கிள் தீவ்ஸ் எடுத்தாலும் சரி, ரோசலினுடைய எல்லா படங்களும் எடுத்தாலும் சரி. ஸோ அதுலேயும் அப்போது 3ஆம் சினிமாவுக்கான கூறுகள் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதாவது ஸோ அதை அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இயக்கத்துலேயும் என்னென்னா ஒரு ஸ்பிரிட் இருக்குது. பிரகடனம்னு சொல்லல, அதை நிறையா ஒரு லிஸ்ட்டை போடுவாங்க. அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக எல்லாம் சேர்த்து வச்ச ஒன்று எடுக்க முடியுமானா அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா வந்து அந்த டைரக்டரோட க்ரியேட்டிவிட்டியே அதோட மோதும். அவனுக்கு சடனாக அவனுக்குள்ள ஒரு கவிஞன் இருப்பான் இல்லையா? அவனால் அந்த ஒரு ட்ரை ப்ரொபகண்டா பாலிட்டிக்ஸ் போக முடியாது. அப்போ அந்த அழகியல் அதுதான் அவனுடைய தனித்துவத்தை அங்கே நிறுத்துது. அந்த கொலிஷனில் என்ன நடக்குது, ஐசன்ஸ்டைன் சொன்ன மாதிரி அந்த அவருடைய மும்தாஜ் தியரியை நம்ம விரிவுபடுத்தி பார்க்கலாம். இதை நம்ம பற்றி இதெல்லாம் யோசிக்கலை. ஸோ நேரம் கருதி நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் முடிக்கிற முன்னே நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது யமுனா வந்து லண்டனில் வந்து நான் அடிக்கடி சந்தித்த ஒரு நபர். நான் வந்து சம்மரில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு அங்கே ஃபிலிம் இன் பிரிட்டன் ஒரு கோர்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். 5 வாரம் அங்கே இருப்பேன். அப்போ யமுனா வீட்டுக்கு போய் தங்குவேன். ரொம்ப நேரம் அங்கே பேசிகிட்ருக்கோம். யமுனா தொடர்ந்து எழுதக்கூடியவர். ஆனால் அவருக்கு வந்து அதாவது பிஹைண்ட் எவ்ரி கமிட்டட் இன்டலெக்சுவல் தேர் இஸ் அ கம்பேஷனேட் பர்சன். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ யமுனாவுடைய இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ், இவ்வளோ அவரை தொடர்ந்து எழுதி கூட்டுறாரு அப்படின்னா அவ்வளோ கருத்தியல் சார்ந்த அடர்த்தியான விஷயங்கள் அவர் செஞ்சிட்ருக்காருன்னா அதற்கு அவருடைய துணைவியார் தான் காரணம். அவங்க வந்து டோட்டலாக அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து எப்போ போனாலும் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லை, சில சமயம் அவசரத்தில் கிளம்பி போகல அவங்க பால்கனிலேருந்து சாண்ட்விச் பண்ணி எனக்கு கீழே த்ரோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அவங்கள நான் இங்கே நினைவு கூறுறேன். அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தோழர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் அடுத்த அமர்வு 2வது நூல் வெளியிட்டு பேச இருக்கிற தோழர்களுக்கு நன்றி. தற்போது 2வது நூலை வெளியிட்டுலாம். ஆமாம், அது இருக்கு. ஆமாம்.